Hello friends, welcome to AKM Family Vlogs. This video sponsored by Modes. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காயை பூச்சி இல்லாம பார்த்து 4 நாளா பகுந்து எடுத்து கட் பண்ணி வச்சுக்குவோம். இதை நல்லா எண்ணெய்க்குள்ள போட்டு நல்லா ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிக்குவோம். ஒரு 6ல இருந்து 7-8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா ஓரளவுக்கு நல்லா செவந்து வந்துடும். இதே இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் இருந்தால் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் பச்சை கத்திரிக்காய் இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. ஏற்கனவே பண்ணியிருக்கேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இதுலேயும் ட்ரை பண்ணி பார்ப்போம் நல்லா வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்கிங்காக நான் பண்ணினேன். இது ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சு. இப்போ நமக்கு அதே எண்ணெயை வேஸ்ட் படுத்த வேண்டாம். அதே எண்ணெயில நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிக்கலாம். இதை அப்படியே கிரேவி மாதிரி அடிச்சு எடுக்கணும். அதனால இதுல நம்ம தாளிக்கல. ஃபர்ஸ்ட் இதை இப்படியே இது பண்ணாம இன்னொரு தாளிப்பு வேற கொடுக்கணும். 3 டைம் இதுக்கு எண்ணெய் பயன்படுத்தணும். அதனால பயன்படுத்திக்குவோம். ஒரு ஒரு 2 இன்ச்சு போல இஞ்சியும், ஒரு 10-12 பல்லு பூண்டு பல்லு, ஒரு 3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இது எல்லாமே நல்லா எண்ணெயில போட்டு இது பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வேகிற அளவுக்கு எடுத்துக்குவோம். நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கோல்டு நிறம் வெங்காயம்லாம் வந்ததுக்கு அப்புறமா தக்காளி நம்ம 3 தக்காளி ஓரளவுக்கு மீடியம் சைஸ்ல நறுக்கி வச்சிருக்கிறோம். அதை உள்ள ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம குழம்புக்கு தேவையான மசாலாவெல்லாம் சேர்த்துருவோம். ஃபர்ஸ்ட் குழம்பு மல்லித்தூள், நம்ம வீட்டில் சாம்பாருக்குன்னு அரைச்சி வச்சிருப்போம்ல, எல்லா மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் கலந்து அந்த பவுட்ரு. அப்புறம் நம்ம உரப்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல புளி நம்ம இதுலயே ஆட் பண்ணி செய்யும் போது ரொம்ப புளிப்பு தெரியாது, ஓரளவுக்கு நார்மலா இருக்கும். சாரி. இதை நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதக்கணும்னா தக்காளிலாம் நல்லா வதங்கி சூப்பராக வந்துடும். வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மூடி தேங்காய் நல்லா பூ போல திருவி வச்சிருக்கிறோம். அந்த திருவின தேங்காயும் அது உள்ள ஆட் பண்ணி ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். ஒரு 2 டைம் திருப்பி விட்டா மட்டுமே போதும். வதக்கி அதை எடுத்து வச்சுட்டு அதை நல்லா ஆற வச்சு அதுக்கப்புறமா மிக்ஸியில் அடித்து சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னாடி எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் போல ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கொஞ்சமா சோம்பு அல்லது ஜீரகமா சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு என்கிட்ட சோம்பு சீரகம் முன்னவே போட்டிருக்கிறதுனால நான் சேர்த்துக்கல. இதே போட்டாலும் நல்லா பொரிஞ்சு வாசனையா சூப்பரா இருக்கும். ஒரு 2 வரமிளகா, கொஞ்சம் போல வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயமா இருந்தால் 4-5 வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம ஒரு வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு வதக்கி எடுத்துக்குவோம். அது ஓரளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிறத மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பா அரைச்சிட்டு வந்துக்குவோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம், சட்னி மாதிரி நல்லா தெரியாது. ஓரளவுக்கு கொரப்பா அரைச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இது பண்ணணும். அதே இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் இது பண்ணி விட்டு மிக்சியெல்லாம் கழுவி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொஞ்சம் நேரம் வரைக்கும் நல்லா அடுப்பில் வச்சு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு ஸ்டேஜில் நல்லா வெந்து மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம கத்திரிக்காயை உள்ளே போடணும். தட்டு வச்சு மூடி எடுத்துட்டு கிண்டிடணும். நல்ல வாசனையாக இருக்குது. ரொம்ப தட்டை ஓப்பன் பண்ணல, அவ்வளோ வாசனையாக இருக்குது. சரி, இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணி நல்ல ஓரளவுக்கு நமக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா இதை போட்டு கொஞ்சம் நேரம் தட்டை போட்டு மூடி வைப்போம். நல்லா கிண்டி விட்டு வைக்கும்போது நம்ம தக்காளி ஏற்கனவே ஓரளவுக்கு வெந்திருக்குது. இதுலயும் இன்னும் கொஞ்சம் வேகணும். வெந்தாதான் நல்லா தெரியும். அதனால ஓரளவுக்கு இப்போ வெந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். இறக்கி வச்சுட்டு நம்ம சாப்பாட்டுக்கு சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும். நல்லா புகையா வருது, பார்க்கவே ஒரு கிறிஸ்பியான கலர்ல சூப்பரா இருக்கு. இப்போ டிஃபன் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணி நம்ம வீட்டில் உள்ளவங்க ஆஃபீஸ் கிளம்புறவங்கள ஆஃபீஸ் கிளப்பி விட்டுலாம். அதே நேரத்தில் தட்டிலே சாப்பாடு போட்டு மார்னிங் சாப்பிட்றதுக்கு
ஈவினிங் மதியத்துக்கு எடுத்து வச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஓகே, பாய் பாய்.